எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வுட்டன் கேண்டில் ஸ்டாண்ட் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெட்டில் ஒரு டிசைன் பார்த்தாங்க. அந்த டிசைன் தான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, என் ஷாப்பில் எங்கள் அப்பா வந்து ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணுறாரு. அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட தம்ப்லைன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோட அவுட்புட் பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறதா வீடியோ அவுட்புட் கிட்டத்தட்ட பார்த்தா 3 டிசைன் பண்ணால் அதில் ஒரு டிசைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டைப் மாடல் டிசைன். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலோட ஸ்டாண்டு வரும். ஆக்சுவலாக இந்த வந்து யாருக்கு மேக் பண்ணி கொடுத்தோம், யாருக்கு ரெடி பண்ணி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சில் வந்து ஒரு சும்மா சாம்பிள் பீஸ் மாரி கேட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஹார்ட் டிசைனே ரெடி பண்ணி கொடுத்தோம். மறக்காமல் அருள்தாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சாம்பிள் வுட்னால என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ராப் வுட் எடுத்துக்கணும். அடுத்து டிசைன் டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து வந்து ஜிக்ஸாக் மிஷின். ஜிக்ஸாக் மிஷினை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஷாப்பில் ரெடி பண்ண ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் தான் இதில் செய்ய முடியும். நார்மல் ஜிக்ஸாக் மிஷினில் செய்ய முடியாது. இதாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் வுட்டு. இதில் தான் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரேடியாக ஒரு பெரிய சைஸ் வுட்டே எடுத்து வந்துட்டாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 4 பக்கம் பிளைனிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு கேஜில் விட்டுட்டு, ஏன்னா மூலமாட்டம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் ஒட்டும் போது வந்து கரெக்டாக இருக்கும். பண்ணி முடிச்சோன்னு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நம்மளோட கட்டிங் மிஷினுக்கு தெரியுமா, அதில் பிளேடை மாற்றி வுட்டை வந்து 2ஆக கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே சைஸ் சேம் சைஸில் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில். அதுக்கடுத்து நம்ம முக்கியமானது பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிக்ஸாக் மிஷினை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துன்னு தெரியுமா, இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட அசம்பிள் ஜிக்ஸாக் மிஷின். முழுக்க எங்கள் ஷாப்பில் ரெடி பண்ணுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழைய மிஷின் தான். பிளைனர் மிஷின் பிளேடு ஸ்டார்ட் பண்ணுற அந்த சைடில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எங்களை பழைய மிஷின் ஒன்று இருக்குது, பிளைனர் மிஷின். அதுலேருந்து எடுத்து என்ன பண்ணால் இதில் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிற ஸ்டிக்கர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அவங்க நெட்லேருந்து எடுத்துனோம். நெட்லேருந்து இல்லை, நெட்டில் அதான் வெளியே இப்போ கடையில் போயிட்டு ஷாப்பில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தமாரி பிரிண்ட் டயக்ராம் வரைஞ்சி அதில் வந்து ஸ்டிக்கர் மாதிரி ரெடி பண்ணி விட்டாங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த டிசைன் வந்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போனால் வுட்டில் நல்லா ஒட்டிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணால் நம்ம ஜிக்ஸாக் மிஷின் வச்சு கட் பண்ண போகிறோம். இந்த டிசைன் வந்து கட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் வுட்டை பற்றி பார்த்துருவோம். இந்த வுட்டு வந்து என்ன வுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வுட்டு ஜாதிகா மரம்னுவாங்க தமிழில். அது வந்து பைன் வுட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. மேபி நேமில் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ண அளவுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஜிக்ஸாக் வச்சு ஸ்ட்ரெயிட் கட் பண்ணோம். ஆக்சுவலாக இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்லோ ஸ்பீடாக வச்சுக்கிறேன். இதில் வந்து 3 ஸ்பீடு இருக்குது மிஷினில். பெல்ட்டு ஏற்ற மாதிரி மாற்றினா ஸ்பீடாக மாறும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீடியோ காத்துனா பார்த்தீங்கன்னா வுட்டை வந்து தனித்தனியாக துண்டாக கட் பண்ணோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் உள்ள வந்து ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக கிளிப்பிங்ஸ் மாதிரி சின்னதாக ஒரு கிளிப்பிங் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுவும் நம்ம என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் டிசைன் எடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன அளவு வேணுமோ அதுமாரி மார்க் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணால் சென்டர் பார்ட்டை ஹார்ட் டிஸ்க் வச்சுட்டு அதை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வுட்டில் ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட் வுட்டில் தான் வந்து இது பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வுட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணோம். கட் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு பொறுமையாக அதில் ஒட்டணும். சப்போஸ் டேப்பு ஒட்டலாம் நம்ம என்ன பண்ணால் ஃபெவிகால் போட்டு ஒட்டிலாம், அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா சில சமயம் வந்து ஸ்டிக்கர் வந்து நல்லா கம்மு நல்லா இருக்கும். சில வுட்டில் விட்டோம், சில வுட்டில் வந்து ஈரமாக இருக்கும். என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒட்டாது. அந்த சமயத்தில் என்ன பண்ணால் ஃபெவிகால் இல்லை வேறு ஏதாவது கம் ஏதாவது போட்டு ஒட்டிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 டிசைன் பண்ண போகிறேன். அந்த 3 டிசைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் பார்க்குறது. ஒன்று வந்து ஸ்டார் டிசைனு, அது ப்ளஸ் டிசைனு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்பிள் வுட்டு தான். ஆக்சுவலாக ஒரு சர்ச்சில் வந்து சாம்பிள் வுட்டு கேட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஃபங்க்ஷன் வேறு வைக்க போகிறாங்க, அதுக்கு வந்து வைக்கிறதுக்காக கேட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வந்து என்ன பண்ணால் ஸ்பெஷலாக இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கட் பண்ண ஆரம்பித்தேன். பக்கா வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டி முடிச்சோன்னு என்ன பண்ண போகிறதா இந்த ஆர்ச் டிசைன் கட் பண்ணுவார். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் தம்ப்லைன் அந்த நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அந்த டிசைன் கரெக்டாக வரும். அதுக்கு வந்து கட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷினில் வச்சு பொறுமையாக கட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இதோட பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளேட் தான் போட்டுருவாங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிளேட்னால என்ன பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் ஆனால் கிராஸ் ஆகிடும். அடுத்து ஓல்டு டிசைனாக வேஸ்ட்டாக போயிடும். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மிஸ்டேக் ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து இந்த ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் நான் கட் பண்ண ஆசைப்படுவேன். பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹேண்ட்லேஷன் வரல. அதனால தான் மோஸ்ட்லி வந்து நான் வந்து இந்த டிசைன் கட் பண்ணல. எங்கள் அப்பாவே கட் பண்ண சொல்லிட்டேன். ஹேண்ட் கட்டில் கட் பண்ணலாம். பட் ஆனால் ஹேண்ட் கட்டில் கட் பண்ணுவேன் என்ன வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸில் வந்து டேப்பர், ஏன்னா வுட்டோட திக்னஸ் வந்து அதிகம். அதனால் வந்து டேப்பர் டிசைன் ஃபார்ம் ஆகும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணாமல் ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா
இப்போ உங்களுக்கு பார்த்தா அவுட்புட் பார்த்தா தெரியாது. இதுக்கப்புறமா அந்த கிரைண்டிங் பண்ணுறது அந்த வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே தனியாக பார்த்துக்கிறேன்ட்டாங்க. பாலிஷ்காரவங்க தனியாக வச்சதுனால நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் அவுட்டர் மட்டும் கட் பண்ண போகிறோம். இதாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கட் பண்ணி விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. பக்கம் வந்து இருக்குது. உள்ளே வந்து நைஸ் பேப்பர் வச்சு தேய்ச்சா போதும். மேலே வந்து பார்த்திங்கன்னா எம்ரி ஷீட் வச்சு தேய்ச்சிட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு ட்ரில்லிங் மிஷின் சின்ன ஹோல்ஸ் மட்டும் ஒன்று போட்டு அதில் வந்து கேண்டில் ஸ்டாண்ட் வச்சுட்டா போகிறோம். அதோட முடிஞ்சிடும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கட் வீடியோ தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது கூட அந்த ப்ராஜெக்ட் தான். அதுக்கு ப்ளஸ் வீடியோ போடுவேன். மறக்காமல் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அருள்தாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பை, see you.